இஸ்ரேல் சார்பாக 100 பேரை கொலை பண்ணிட்டு தெரியாம நாங்க வச்ச டார்கெட்டை தாண்டி விழுந்துருச்சு அப்படின்னு நேற்று வந்திருக்கு. இப்படி குண்டு போட்டு மக்களை சாகடிச்சு இனத்தை குறைச்சிடலான்னு ஒரு கணிப்புல இருக்காங்களோ, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அமெரிக்கா நீதி நியாயம் பேசுறதுன்னு சொல்லி இப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் சொல்லிக்கிறான், உலகத்தில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தின்னா ஒரு அமெரிக்கா தான் சொல்லணும். நெத்தன்யாகுடைய விஷயம் போர் நிறுத்தத்துக்கு ரெடிங்கிறார். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்து விட்டால் சரி நிரந்தர போர் நிறுத்தம்ங்கிறான். கூட மாட்டிடுவாங்கன்னு சொன்னா அவங்கள கொன்றுங்க, யார இஸ்ரேல் வீரர்களையே. இன்டர்நேஷனல் செய்தி சொல்லுது, இவர் பிடிபட்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் அவர்களே சுட்டுக் கொண்டதாக சொன்ன உடனே நேற்று கூட 10 எரியுது இஸ்ரேல்ல. அல்லது நெதன்யாகு இவங்க போட்டு தள்ளிடணும். சார், இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அரபுகள் இவ்வளவு அநீதி நடக்கும் போது ஏன் சார் அமைதியாவே இருக்கிறாங்க? என்னன்னே புரியல. அவங்க உலகாதாயவாதிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க என்னதான் அமெரிக்கா ஆயுதங்களை கொண்டாந்து கொடுத்தானா இயக்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சா தானே அதை கூட ஜெயிக்க முடியும். இந்தியாவும் சைனாவும் சேர்ந்தா பாதி உடம்பாச்சு. இப்படியா போயிட்டு இருக்க, இதுக்கான தீர்வு என்ன? மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்களே, 50 பேர் 100 பேர் 50 பேர் 100 பேர் சாப்பாடு வாங்குறாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாமே செத்துடுறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஆளுமை பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களிடத்தில் சர்வதேச நிகழ்வுல காசாவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய நிலை, அந்த கொதிநிலையில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் கஸாவில் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகளையும் ஈரானுடைய போர் மறுதளிப்பு, தொடர்ந்து காசாவில் மக்கள் நாள் ஒன்றுக்கு 50 to 100 வரை படுகொலை செய்யப்படுகிற ஒரு அநீதியான நிகழ்வுகள், எல்லைக்கான வரம்பு என்ன, அதனுடைய என்ன முடிவுகள் ஏற்படும், இது குறித்து நாம விளக்கமா இஸ்லாமிய மார்க்க அறிஞரும் பத்திரிகையாளரும் சர்வதேச நிகழ்வுகளை தெளிவாக அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வல்லுநராக நான் அவர்களை அவதானிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரு பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. சார், இப்போ முதல்ல நீங்க ஒரு பத்திரிகையாளர், இஸ்லாமிய மார்க்க வல்லுநரை தாண்டி சர்வதேச நிகழ்வுகள்ல மிகுந்த ஞானம் எனக்கு தெரியாது. அந்த காசாவில் இப்படி குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, நாள் ஒன்றுக்கு ஒரு 50 பேர் பிள்ளைகள் சாவுறாங்க. அவங்க நேற்று முன்தினம் கன்ஃபஸ் பண்றாங்க, நாங்க தெரியாம அடிச்சிட்டோம் அப்படின்னு. இஸ்ரேல் சார்பாக 100 பேரை கொலை பண்ணிட்டு தெரியாம நாங்க வச்ச டார்கெட்டை தாண்டி விழுந்துருச்சு அப்படின்னு நேற்று வந்திருக்கு. இந்த கொதிநிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விரிவா சொல்லுங்க. அதாவது தெரியாமையெல்லாம் ஒரு நாளைக்கு நடந்தா தெரியாமங்களாம். தினசரி இதே மாதிரி செய்யறாங்க. தினசரி 50 பேர் 100 பேர் கொல்லப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் யார் கொல்லப்படுறாங்கன்னா பெரும்பாலும் இந்த உணவுக்காக அலமோதுறாங்கல்ல ஏழை மக்கள், அந்த உணவுக்கு போற இடத்துல தான் கொள்றாங்க. இந்த நெரிசல்ல அவங்கள சுட்டு தள்ளுறாங்க. இது தெரியாம நடந்தது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க கை ஓங்கி இருக்குன்னு காட்டுவதற்கு இந்த பக்கம் இழப்பு அதிகமா காட்டணும். இதெல்லாம் பலஸ்தீனிய போராளிகள் கணக்குல இஸ்ரேல் மக்களை ஏமாத்திடுவாங்க. அப்பாவிகளை சுட்டு கொண்டு விட்டு பாலஸ்தீனியருடைய ஹமாஸை காலி பண்ண, ஹமாஸ் 50 பேர், ஹமாஸ் 100 பேரும்பாங்க. அதில் ஹமாஸ் 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க அந்த கணக்கு காட்டி தக்க வைக்கிறதுக்கு சொல்றாங்களே தவிர, இஸ்ரேல் வேணும்னே தான் அதை செய்யறாங்க. வேணும், ஆமா, இன அழிப்புக்கு தான் அதை செய்யறாங்க என்பதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னாட்டா ஒரு குண்டை ஒரு வீட்டில் போட்டு அதில் காலி பண்ணா கூட காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஹமாஸ் இருந்தாங்க, அதுக்கு தான் நாங்கள் போட்டோம், அதில் சில பொதுமக்களும் போகத்தான் செய்வாங்கன்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் உணவு வாங்க போகிறவங்க மேலே தான் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஹமாஸுக்கு வேலை இல்லை, பொதுமக்கள் தான் நல்லா தெரிகிறது. நிராயுத பாணிகளாக வர்றது தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அவங்கள தாக்குறது தெரியாம செய்யறவங்கிறது போய் வேணும்னு அவங்க செய்யறாங்க. வேணும்னு செய்வதற்கு என்ன முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு செய்யற நெத்தன்யாகுடைய ஒரு சுயநலத்துக்கு தான் அது நடக்குது.
என்னடா நெத்தனியாவுடைய மக்களை அங்கே கடுமையான போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த இஸ்ரேல் இந்த காசா யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா இவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. ஆமா, இவர் மெஜாரிட்டி கிடையாது. இவர் 38 தான் இருக்காரு. அதனால 61 தேவை. எதிராக இருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து அந்த ஆட்சி போயிருங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த போர் பதட்டம் இருந்தா கவுத்து விட மாட்டாங்க. எந்த ஒரு நாட்டிலையுமே போர் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. அதை ஒரு பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யறாரு தவிர, இல்லைன்னா அவர் போர் நிறுத்தம்ங்கிறது தான் இஸ்ரேலுக்கு நன்மை தரக்கூடியது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில. ஆனா அவர் செய்யற மாதிரி இஸ்ரேலுக்கு நன்மை தரக்கூடியது. இஸ்ரேலுக்கு ஆமா, இஸ்ரேல் கண்டிப்பா நன்மை தரக்கூடியது. இப்ப நான் உங்ககிட்ட குறிக்கிறேன், நான் அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ, மொத்தமே 23 லட்சம் பேர் தான் இருக்காங்க, 2.3 மில்லியன். ஆமா, இப்படி குண்டு போட்டு மக்களை சாகடிச்சு இனத்தை குறைச்சிடலான்னு ஒரு கணிப்புல இருக்காங்களோ, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பச்சையா சொல்றாங்களே, கணிப்புலாம் இல்ல, அதுதான் நோக்கம்னு பளிச்சுன்னு பச்சையாவே இஸ்ரேல் சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து என்னன்னு கேட்டா, ஒண்ணு வந்து உங்களை அழிப்போம், இல்லைன்னா இங்க வாழ முடியாது, நீங்க ஓடிடணும், வெளியே போயிருங்க, ஓடிடணும், இடத்த நாங்க எடுத்துக்கோ, எங்க மக்களுடைய நிலமாக இஸ்ரேலாக ஆக்கிடுவோம்னு தானே சொல்றான். கிரேட்டர் இஸ்ரேல், கிரேட், அதுதான் நோக்கம்னு பச்சையாவே அவன் சொல்லக்கூடிய விஷயம் தான், ஊகிச்சு சொல்ற விஷயம் இல்லை. அவனுடைய இலக்கு, எங்க இலக்கே வந்து காசாவுல இவன் இருக்கக்கூடாது. அதுக்குதான் இங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ட்ரம்ப் வரைக்கும் ஏத்தானே பேசினாரு, ஜோர்டானுக்கு போயிருங்க, எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லுவதான். என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மக்களை வந்து சொந்த மண்ணில இருந்து வெளியேற்றணும். வெளியேற்றுறது வந்து கொன்று வெளியேற்றுறதுங்கிற ஒரு அளவு தான் செய்ய முடியும். இந்த பயத்தை உண்டாக்கி கொஞ்சம் பேர் ஓடி போயிடுவான்ல, எப்படியும் போதானே செய்வான். அந்த மாதிரி ஓட வச்சோம்னு சொன்னா காசா சுடுகாடா போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மாதிரி அழிவை அதுக்கு தான் ஏற்படுத்தலாம். இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி, உலகத்துல பெரிய நியாயம், நீதி, மனித உரிமைகளை பத்தி பேசி அமெரிக்கா இவ்வளவுக்கும் பின்ன நின்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆயுத பலம், பணபலம், இந்த விஷயத்துல அமைதியாக மௌனம் காக்குறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, அமெரிக்கா வந்து நீதி நியாயம் பேசுறதுன்னு சொல்லி இப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் சொல்லிக்கிறான், அவன் தான் அப்படி சொல்லிக்கிறானே தவிர மனித உரிமையை பத்தி, மத உரிமையை பத்தி பேசுறான்ல. அமெரிக்காவுக்கு பேச எந்த அர்ஹதையும் கிடையாது. உலகத்துல அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தின்னா ஒரு அமெரிக்கான்னு தான் சொல்லணும். அவ்வளவு நாடுகள்லையும் போய் அட்டூழியம் பண்ணி இவனுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டு ஒரு நாட்டினுடைய மக்களையும் அங்க உள்ள ஆட்சியையும் மாற்றி அமைக்கிறது, இந்த வேலை தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆயுத பலத்தை எல்லாம் வச்சு இப்பதான் ஒரு மரணடி விழுந்திருக்கு. அந்த பழைய நிலையெல்லாம் இப்ப இல்லை அப்படிங்கிறது ஈரான் விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கியிருக்கிறான். மற்றதெல்லாம் கூட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு ஓடணும். ஆப்கானிஸ்தான்லாம் போயிட்டான், அப்படி போயிட்டான். இங்க வந்து உடனடியாகவே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம தலையிடக்கூடாதுங்கிற அளவுல பகிரங்கமா வெளிப்படையா தலையிட மாட்டான். இந்த கூலிப்படம் மாதிரி இஸ்ரேலை வச்சு செய்வான். அதனால அமெரிக்கா வந்து செய்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, நம்ம வல்லாண்மையை காட்டிக்கிட்டே இருக்கணும். வல்லாண்மையை காட்டுறதா இருந்தா இந்த மாதிரி தாக்குதல் பண்ணா தான் நமக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இது. அதனால அமெரிக்கா இப்படி செய்யறான்றது நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது. அவங்க வேலைதான் செய்யாம இருந்தா ஆச்சரியப்படும், செய்யாம இருந்தாதான். ஆமா ஆமா. சரி, இப்ப மிக முக்கியமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு எதற்கும் சரிபட்டு வருவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. அமெரிக்காவிலிருந்து ஒரு பேட்டி கொடுத்தார், நாங்கள் பேச்சுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஸ்டாக், அது மட்டும் இல்லாம பெர்மனன்ட் சொல்யூஷன் வில் ஹேப்பன், அதுவும் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தோஹாவுல பேசிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான குண்டு தாக்குதல் நடத்தி அந்த பேச்சு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். நேற்று இஸ்ரேல் சமீர் அவருடைய தலைவரும் இவரும் பேசின செய்தியில கசாவுல கொடூரமாக ஆம்பூஸ் தாக்குதல், கொரில்லா தாக்குதலை IDF நடத்துறதுனால இவருடைய பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மன உளைச்சல்கள்ல 21-25 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலை தற்போது ஒரு டெம்பரவரியா ஒரு 60 நாள் சீஸ்ஃபயர் போட்டா கொஞ்சம் உளவியலா பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒப்பந்தம் வந்திருப்பதாகவும் தெரிகிறது. இதை பத்தி கொஞ்சம் விரிவாகவும், உண்மையிலேயே இது எப்படி போக போகுது? இல்ல, அந்த 60 நாள் ஒப்பந்தம் வரல, பேச்சுவார்த்தை போயிட்டு நடந்துகிட்டு தான் இருக்கிறது. இவன் இஸ்ரேல் சொல்றான்னு கேட்டா, நாங்க தயாரா இருக்கிறோம், அவங்க தான் அந்த கண்டிஷனை ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு இவன் ஜெயில சொல்றான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க ஏத்துக்கிறது தான் செய்யறோம், இவங்க தான் ஏற்க முடியாத கண்டிஷனை போடுறாங்கன்றது அவங்க சொல்றாங்க. பேசிக் என்னன்னு கேட்டா, நெத்தன்யாகுடைய விஷயம் போர் நிறுத்தத்துக்கு ரெடிங்கிறாரு. ரெடிங்கிறது என்னன்னு கேட்டா, அதாவது தற்காலிகத்துக்கு தான் ரெடிங்கிறாரு. ஆமா, அதாவது 60 நாளைக்கு தான். நிரந்தர போர் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அவங்க காசாவுல இருப்பாங்கன்னு அர்த்தம். நாங்க இருப்போம். ஆமா, நிரந்தரம்னா வெளியேறணும்.
அவர் காசா விட்டு இஸ்ரேலுக்கு போயிடணும். அப்போ இவன் என்ன செய்யறான்னு கேட்டால், எங்கள் இராணுவத்தை அங்கேருந்து அப்புறப்படுத்த மாட்டோம், 60 நாளைக்கு ஒன்றும் செய்யாமல் இருப்போமே தவிர 60 நாளைக்கு பிறகு நம்ம ஆரம்பிப்போம்னு தான் அந்த 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 ஒப்பந்தத்தில் இருக்குது. 60 நாள் அங்கேயே இருப்போம், அங்கே தான் இருப்போம். அப்போ இவன் ஹமாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தற்காலிக ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், படிப்படியாக வெளியேறணும், ஒரே நாளில் இல்லாட்டாலும் படிப்படியாக வந்து என்ன செய்யணும்னா அது வெளியேறவும் செஞ்சிடணும். நிரந்தர யுத்தத்திற்கான வழிவகைகளை செய்யணும். பேச ஆரம்பிச்சு நிரந்தர போர் நிறுத்தத்துக்குரிய கண்டிஷன்களை இப்போதே பேச ஆரம்பிச்சிருந்துங்கிறாங்க. 2 பேருமே சரின்னு சொன்னாலும் இவன் போடுற கண்டிஷன் என்னவா இருக்குன்னு கேட்டால், நாங்கள் வெளியேற மாட்டோம், தற்காலிக போர் நிறுத்தம்ல நிற்கிறான், நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு சரிங்கிறான். அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்து விட்டால் சரி நிரந்தர போர் நிறுத்தம்ங்கிறான். ஹமாஸே தொடை தெரியப்படணும். ஆமா, ஹமாஸ் தொடை தெரிய இருக்கக்கூடாது, டிஸ்ஆர்ம்டு. ஆமா, ஆயுதம் இல்லாம நீ சும்மா கம்பு வச்சுட்டு இருக்கணும், கம்பு வச்சு நிக்கணும். அப்படி இருந்தால் அப்ப அவங்க போராளிகள் இருக்க மாட்டாங்க. இல்ல சரணடைஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணிடுவாங்க. சரணடைதல் என்பது அவன் என்ன வேணா செய்வான், அது வேணாலும் செய்யறான்ல, உள்ள கொண்டு போய் சாவடிப்பான். அவன் இவ்வளவு நாளா வந்து 2 வருஷமா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தேசத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன் சரணடைவான். அவன் 60,000 லட்சக்கணக்கில் காலி. அது மாதிரி லட்சக்கணக்கில் 60,000 சொன்னாலும் ஆனா நிறைய இருக்கு. மிஸ்ஸிங்கே ஒரு 20,000 பேருக்கு மேல இருக்கு, காண போனவங்களும் இருக்கிறாங்க. அவன் காண போனவனா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் தானே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வராது, போர் நிறுத்தம் வராது. இவன் வந்து நிரந்தரமா விட்டுருவோன்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. காசாவை நம்ம நாடு ஆக்கணுங்கிற நோக்கமா இருக்கிறதுனால யாரு சொன்னாலும் அதுக்கு வரமாட்டான். அடி பலமா இருந்தா இராணுவத்திலேயே ஒரு புரட்சி வந்தாலே தவிர அது வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நேத்து ஒரு இராணுவ தளபதி அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இங்க ஹமாஸ் வந்து ஒரு புதிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. தளபதி சொல்றாரு, புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. என்ன திட்டம்னா, இஸ்ரேலர்களை வந்து இது வீரர்களை வந்து உயிரோட பிடிப்பது, கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கைதியாக்கி வச்சுக்கிட்டு பணைய கைதிகள் பட்டியலை அதிகரிப்பதற்கு பிளான் பண்றாங்க. அதுல இஸ்ரேலிய வீரர்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல இந்த இராணுவ தளபதி என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மாதிரி உசுரோட மாட்டிடுவாங்கன்னு சொன்னா அவங்கள கொன்றுங்க, யார இஸ்ரேல் வீரர்களையே. இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு, நேத்து ஆப்ரஹாம் வாசூல் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பிடிக்க முயற்சி பண்றாங்க. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. பிடிக்க முயற்சி பண்ண உடனே இன்டர்நேஷனல் செய்தி சொல்லுது, இவர் பிடிபட்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் அவர்களே சுட்டுக் கொண்டாங்க. இது ஒரு நேத்து வந்திருக்கு. ஆமா, இது தகவல் வந்துருச்சுல. இது வந்து வெளிப்படையா ஆர்டரே போட்டிருக்கிறாங்க. கையில சிக்கிடக்கூடாது. ஆமா, சிக்கினா அவங்கள கொண்டுருங்க. அங்க சிக்கிட்டான்னு நிறைய செய்தி எல்லாம் போயிடுறேன். அதனால செய்தி போயிடும், அவனை வச்சு மிரட்டுவான். அதை வச்சு மிரட்டுவாங்கிறதுனால நீங்களே நம்ம வீரர்களை கொன்றுங்கன்னு சொல்லிட்டானா, முந்தின நாள் சொல்லிட்டான். சொன்ன உடனே நேத்து பூரா 10 எரியுது இஸ்ரேல்ல. அப்ப அந்த அவங்க எங்களை நீ கொள்வாட்டா என்னதுடா நீ இருக்கிறங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொதிநிலை வந்திருக்கு. இப்ப வந்திருக்கா, ஏற்கனவே வந்து இந்த கைதிகளை மீட்க முடியலைங்கிற ஒரு கொதிநிலை இருக்குது. 2வது இந்த ஈரான் அடிச்சு எக்கச்சக்கமான சேதத்தை ஏற்படுத்தினவுன இவன் ஒரு கையாளாகாதவன் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் ஒரு கொதிநிலை இருக்கிறது. இப்ப நம்ம இராணுவத்துல உள்ளவங்கள நம்ம இராணுவத்தை வச்சு கொல்ல சொல்றான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கொதிநிலை ஏற்படுகிறது, பெரிய அளவில். சரியா, அப்போ உள்நாட்டுல ஒரு புரட்சி வந்தாலே தவிர இதுக்கு தீர்வு வராது. இவன் ஒத்துக்கிறவ மாட்டான். கடைசி வரைக்கும் நெத்தன்யாஹு வந்து அதுக்கு இணங்க காசாவை இஸ்ரேல்ல சேர்த்துடணும். எல்லாத்தையும் இதான் ஒரே லட்சியம் தான். நாங்க தான் வச்சிருப்போம். தற்காலிக போர் நிறுத்தம் அவனுக்கு தேவைப்படுது. இப்போ அவனுக்கு தேவைப்படுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு, சரி பண்றதுக்கு. எவ்வளவு நாள் தான் போகும், ஆட்கள் செத்துக்கிட்டு இருக்கான். ஆட்களும் பத்தாக்குறையா இருக்குது. 12,000க்கு மேற்பட்ட பற்றாக்குறை. ஆனா உண்மையை பார்த்தனா 20,000-30,000 தேவை, நிறைய தேவைப்படும். யாரும் சேர மாட்டேங்கிறான். ரிசர்வ் படையில் உள்ள நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். ரிசர்வ் வச்சிருப்பாங்க இல்ல, அவன்லாம் ஓடி போயிட்டானுவோ. அது மாதிரி இந்த இவங்கெல்லாம் இந்த மத குருமார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரபிலாம் அவங்கெல்லாம் வந்து போர்ல ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு வேணும், நாங்க ராணுவ எடுத்து கட்டுப்பட மாட்டோம்னு அவங்க அறிவிச்சுட்டாங்க. இப்ப ராணுவத்துக்கு ஆள் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு அவன் வர்றான். இல்லாட்டி அதுக்கும் வரமாட்டான். இந்த கேப்ல வச்சு எதையாவது கொஞ்சம் ஆட்களை சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு பாக்குறான். ஆனா நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு நெதன்யாஹு வர்றதா இருந்தா இஸ்ரேலுக்குள்ள இருந்து ஒரு புரட்சி வரணும், அல்லது நெதன்யாஹு இவங்க வந்து போட்டு தள்ளிடணும். இவங்க ஏதாவது தாக்குதல் மூலமாக காலி பண்ணிட்டா உடனே வந்துடும், சிஸ்பேர் வந்துடும். இப்ப இஸ்ரேல்ல நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் நேத்துல 2 நாளைக்கு முன்னாடி கூடி
கசாவுல இறந்து போன அந்த குழந்தைகளுக்கு மெழுகுத்திரி ஏற்படுத்தி அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த குழந்தைகளை நீங்க கொல்லாதீங்கன்னு உலகம் முழுவதும் யூதர்கள் போராடுறாங்க. அமெரிக்காவில் உள்ள பொதுமக்களும் யூதர்கள், இவங்க எல்லாம் பிள்ளைகளை கொள்ளாதீங்க அப்படிங்கிறாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு இஸ்லாமிய ஒரு கிளாரிக்ஸா இருக்கிறாங்க, யூதர்கள் காசாவுல மக்களை கொள்ளாதன்னு அழுகுறாங்க, கரைகிறாங்க, உளப்பூர்வமாக அவங்க அழுதுட்டே சொன்னாங்க, கன்ஃபர்ஸ்ட், நாங்க பாவத்தை ஏத்துக்கிறோம், உங்களை கொண்டது எங்களை தப்பு, சாரின்லாம் சொன்ன வீடியோக்கள்லாம் வருது. சார், இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அரபுகள் இவ்வளவு அநீதி நடக்கும் போது ஏன் சார் அமைதியாவே இருக்கிறாங்க? என்னன்னே புரியலையே. நீங்க உங்கள்கிட்ட தான் கேட்கணும், நீங்க மற்றவங்கள்ட்ட நான் கேட்க முடியாது, நீங்க தான் சொல்லணும். அவங்க உலகாதாயவாதிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேருக்கு முஸ்லீமா இருக்கிறாங்களே தவிர இங்க சொகுசா வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாம. இதுல வந்துகிட்டு நம்ம அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணா அமெரிக்காவுடைய ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும், இஸ்ரேலுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். நாம நிம்மதியா வாழ்வதாக இருந்தால் இதுல சைலண்டா இருக்கணும், இல்லாட்டி அவனுக்கு ஆதரவா இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க. எல்லாம் சுயநலம் தான் காரணம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா மக்களை அடக்குறாங்க இல்லையா, அடக்குறாங்க, உள்ள போட்டு. ஆமா, பாலஸ்தீன் வார்த்தை போட்டாலே சவுதி அரேபியாவுல அங்கிருந்து ஒரு மக்கள் புரட்சி வந்துச்சுன்னா அடங்குவாங்க. சவுதி அரேபியாவுல இருந்தே ஒரு மக்கள் கொந்தளிச்சு புரட்சி வந்துச்சுன்னு சொன்னா, ஜோர்டான்ல வர்ற மாதிரி இருந்துச்சு, அடங்கிருச்சு. ஜோர்டான் மக்கள் திரண்டு பிரம்மாண்டமா லட்சக்கணக்கில் ஊர்வலாம் பண்ணாங்க. இருந்தாலும் அதை அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டு பக்குவமா அதை அடக்கிட்டானுவோ, ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புரட்சி வந்தாலே தவிர இவங்க அரபுகள்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. இப்ப ஆயுதங்களை கொடுக்குறாங்க. நேற்று கூட 700 ஃபிளைட்ல இதுவரைக்கும் சரக்கு வந்திருக்கு. எங்க இருந்து? அமெரிக்காவில இருந்து 700 கார்கோ. அப்ப எவ்வளவு இருக்கும் இதுவரைக்கும் போற ஆரம்பிச்சுள்ளனாலும்? 140 ஷிப்மெண்ட்ல இங்க டெலிவரி ஆயிருக்கு அமெரிக்காவில இருந்து. டேங்கரு, மோனிஷன்ஸ், குண்டுகள், ஆர்பிஜி, எதுனாலும் சரி. 700 கார்கோ ஃபிளைட்டும் 140 ஷிப்மெண்ட்டும். கடைசியா இப்போ 14 வந்திருக்கு ஜெர்மன்ல இருந்து. அப்போ இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து தேவை இருக்கு? பணம் இல்லாம அனுப்ப முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், உங்க முஸ்லீம் சமூகம், இஸ்லாமிய தலைமை 400 லட்சம் கோடியை கொடுக்குறீங்க இல்லையா? சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும் கொடுத்தாங்க இல்லையா? இந்த பணத்தின் மூலம் தானே இந்த இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பா ஒரு இஸ்லாமிய தலைமைக்கு, அரபு நாடுகளுக்கு, சவுதி அரேபியாவுக்கும் கத்தருக்கும் நம்ம பணத்தை வாங்கித்தானே இந்த ஏழைகளை கொள்றாங்கன்னு ஒரு இறக்கம் இல்லத? இறக்கம் இருக்கணும்ல. அதுக்கு என்ன காரணம்? இருக்காது. அவங்களுக்கு இஸ்லாமே இல்லைங்க. அவங்க நாம சொகுசா இருக்கணும்னு முடிவு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன்கிட்ட இதெல்லாம் நீ எதிர்பார்க்கறது தப்புது. நீ அவன்கிட்ட எப்படி இதை எதிர்பார்ப்பீங்க? அவன் சொகுசா இருப்பதற்கு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டா, மக்கா, அந்த சவுதி அரேபியா ஹரம் இருக்கிற பகுதி, இஸ்லாமிய ஒரு அடிப்படையில் எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அந்த நாட்டில் இதுவரைக்கும் கூட என்னஞ்சான்னா சில ஹரமான பல விஷயங்களை தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. மதுபானங்கள், குடிக்கிறது, இந்த ஆண்பு நாட்டு விபச்சாரத்தெல்லாம் தடுத்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான். இப்ப எங்க எல்லாமே சவுதியில ஓப்பன் பண்ணுறீங்களோ? சவுதியில் ஓப்பன், மக்கா மதீனா அத்தர்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டான்ல. இந்த மக்கா மதீனா 2 நகரங்களை தவிர பாக்கி எல்லா பகுதிகளையும் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கிறான். அப்ப இவன் இந்த சல்மான்ங்கிறவன் அவன் ஒரு முஸ்லீம்னு அவனை சொல்ல இயலாது. எம்எஸ்பி, அதாவது முகமது பின் சல்மான் இருக்கிறான். எம்பிஎஸ் சொல்லக்கூடியவன் ஒரு நல்ல ஆள் கிடையாது. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு வந்த மாதிரி தான் இருக்கிறான் அவன். அதனால அவன் வந்துகிட்டு இதை செய்யறான்னு நீ ஆச்சரியமா கேள்வி கேட்க முடியாது. நான் தான் கேட்கிறேன், அவன் இப்படிதான் இருப்பான். சொல்ல போனா சவுதிய ஆயுதங்கள் அவன் ஷிப்ல ஏத்தி அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சொல்ல முடியாது. சரி, அதனால எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க. சரி, அவங்கள மக்கள் புரட்சியின் மூலமா ஒரு அடக்கப்பட்டாலே தவிர அவங்க திருந்துவாங்க நீங்க எதிர்பார்க்க முடியாது. சவுதியா இருந்தாலும் சரி, யுஏயா இருந்தாலும் சரி, இல்ல பஹ்ரைனா இருந்தாலும் சரி, எல்லாமே அடிமைகளா தான் இருக்கிறாங்க. இப்போ மிக முக்கியமாக இப்ப இந்த ஈரானுடைய விவகாரத்துல அப்பாஸ் அராகச்சியும் தெளிவா சொல்லிட்டாங்க, ஹூதிகளும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் ஹோஸ், அங்கிருந்து எங்க சகோதரர்களுடைய துயரத்தை நிறுத்த வரைக்கும் நான் உன்னை விட போறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு இது இப்படியே கொதிநிலையில இருக்காரு, அமெரிக்கா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த நிலைகள் எப்படி போகும்னு நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி போகும்னா இது அதான் இந்த இஸ்ரேலுக்குள்ள இல்ல, இப்ப இந்த மாதிரி எவ்வளவு நாள் தாக்க முடியும்?
இது வந்து பேச்சுவார்த்தை இல்லைங்கிற இருக்கு. அங்க உள்ள டிசென்ட், அங்க உள்ள கட்சிகள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுப்பதை வாபஸ் வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. ஈரானுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கிறது, ஹவுதிஸுக்கு ஒரு கொதிநிலையில போயிட்டு இருக்கு. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முடிவு மற்ற தாக்குதலாம் விட்டுட்டு இப்படியா போயிட்டு இருக்க, இதுக்கான தீர்வு என்ன? மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்களே, 50 பேரு 100 பேர், 50 பேரு 100 பேர் சாப்பாடு வாங்குறாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாமே செத்துடுறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு வரும்? அதாவது இங்க மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் பதில் கொடுக்குறாங்க, ஈக்குவலா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். யாரு ஐடியா, அதாவது ஹமாஸும் கொடுக்குறாங்க, அவங்களும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, பலவிதமான தாக்கு, இப்போ கொரில்லா முறையில் ஆம்புஸ் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பயங்கரமான இழப்பு வந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் பக்கம் வந்துகிட்டு இருக்குது. நீங்க ராணுவம்லாம் தற்கொலை செய்யறான்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த அளவுக்கு தான் அங்க உள்ள ஒரு நிலைமை இருக்கிறது. இப்ப ராணுவத்தை கொள்ள சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனா இப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு முடிவு வர்றா இருந்தா ஒரு முடிவை நம்ம சொல்ல முடியாது. எப்படி என்னென்ன சாத்தியம் இருக்குன்னா, ஒண்ணு வந்து மக்கள் கொந்தளிப்புல வந்து இவன் வந்து அகற்றப்படுவான். அகற்றப்பட்டுட்டால் நீங்க சொல்றது உள்நாட்டு புரட்சியின் மூலமாக ஒரு வழி இருக்குது. அது வரல என்று சொன்னால் இது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இராணுவம் வந்து கட்டுப்பட மறுக்கும். ஒரு கட்டத்துல ஒரே இழந்துகிட்டே இருந்தான்னா போட விளையணும், நான் கட்டுப்பட உலக வரலாற்று அப்படி நடந்திருக்கு. நடக்கும் சேத்தனை செய்வான் ராணுவம் வந்து கையை. இப்ப இந்த இதுல என்ன நடந்துச்சு, சிரியாவில் அசாத் இருந்தார்ல, அவரை இது பண்ணி காலி பண்ணுறது துருக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் வெளியேற்றிட்டாங்க. அப்போ வந்து அசாத்துடைய இராணுவம் பூராவுமே அவருக்கு ஆதரவு வேலை செய்யலை, ஆயுதத்தை கீழே போட்டானுவோம். யாரு? இந்த பஷர் அசாத்துடைய இராணுவம், அந்த அவருடைய இராணுவம் வந்து எதிர்த்து போரிடலை. அதனாலதான் ஈரானு ரஷ்யாவெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. லோக்கல்ல உள்ள இராணுவமே அவருக்கு சப்போர்ட்டா இல்லைன்றவனு தான் ஈரானும் ஒதுங்கிட்டாங்க, ரஷ்யாவும் ஒதுங்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதனாலதான் இப்போ இன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் கையில் அந்த ஆட்சி போயிருச்சு. துருக்கியால வந்து அந்த இதுல வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இராணுவம் கைவிடக்கூடிய நிலை வந்துச்சுன்னா யாருமே நிற்க மாட்டாங்க. இப்போ ஈரான்லேயே வந்து ஒரு இருந்தார் வந்து ரஷாஷா பஹ்லவி மன்னர் ஆட்சி இருந்துச்சுல்ல, அவருக்கு இராணுவம் கட்டுப்படல இல்லை, அது நாட்டை விட்டு ஓடினார்ல, ராணுவத்தை வச்சு அடக்குமுறை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் குமைனி அங்கிருந்து ஆடியோ கேசட் பேசி அந்த புரட்சியை தூண்டக்கூடிய உரைகளை அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. பிரான்ஸ்ல இருந்தாரு அப்ப அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, மக்கள்கிட்ட கொந்தளிப்பு வந்தவுடனே ராணுவத்தை வச்சு அடக்க சொல்லணும். ராணுவம் கட்டுப்பட மாட்டேன்ட்டான். யார் மன்னரா இருந்தாலும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க. மக்களுடைய நிலை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொன்னா ராணுவம் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இவன் தொலைஞ்சு போயிடுவான், இருக்க மாட்டான்னு அது கட்டுப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இஸ்ரேல்ல ஏற்படும். கண்டிப்பா அவங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மன உளைச்சல் இருக்கிறாங்க. இனிமேல் வந்து இதுக்கு நான் கட்டுப்பட மாட்டோம், ஆயுதத்தை கீழே போட்டானே ஆகும், முடிஞ்சு வச்சுக்கதை நித்தனியாக அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து இந்த ஹூதி இவங்களுடைய தாக்குதல் கடுமையாகி அந்த வகையில வந்து இப்ப பயந்து போய் இனிமே நம்ம யாருடைய தாக்குதல்? ஹமாஸ், இந்த பலஸ்தீனத்தின் தாக்குதல். பலஸ்தீனத்துடைய தாக்குதல் வந்து போர்ல வர்றவங்கள தான் தாக்க முடியும். சரி. ஆனா ஹூதிஸ் வந்து அங்க உள்ளே தாக்க முடியும். ஆமா, அங்க போய் தாக்கி பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னா இனி நமக்கு இயலாதுங்கிற அளவுக்கு, பகிரங்கமா இயலாதுங்கிற நிலைமைக்கு வருவான், பலவீன நிலைக்கு. அப்ப அறிவிப்பாங்க, வேணாம் இதை நான் நிறுத்திக்கிறோம். நேத்து ஒரு செய்தி வெளியா இருக்கு, நீங்க அப்ப அறிவிப்பான்னு சொல்றீங்க, நான் இடையில க்ளோஸ் பண்ண குறுக்கிடுறேன். இவங்க என்ன சொல்றாங்க? ஹமாஸை கொன்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் சொல்லுது ஹமாஸ் இப்ப எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நேத்து வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு புதிய செய்தியா இருக்கு. இன்டர்நேஷனல் மீடியாவில் ஆங்கிலத்துல வருது. அப்படியா? 40,000 சொல்லிட்டு இருந்தா. ஈரான் சொல்லுது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர்களிடத்துல 2 லட்சம் பேர் இருக்காங்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு பத்திரிகையாளரா இஸ்லாமிக் ஆக்சிஸ் சொல்றோம் இல்லையா, இஸ்லாமிய முஜாஹிதீன்கள் போராளிகள்னு, இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இப்படி சொல்றாங்களா? எப்படி பாக்குறீங்க? ஹமாஸுக்கு ஆதரவாக 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது ஹமாஸுங்கிறத பாலஸ்தீன்ல உள்ளவர்கள்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்க வாய்ப்பு கிடையாது. 2 லட்சம் வாய்ப்பு இல்லை, ஒரு 40,000 அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஈரான் இந்த புதிய கருத்தை சொல்லுது. அதுல இல்ல, ஈரான் சொல்ற கரெக்ட் தான். எதை வச்சு இந்த கேட்டா, இப்ப இந்த ஹமாஸ் உடைய போராளிகள்னு சொல்லக்கூடியவங்க முக்காவாசி பேர் எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துக்கும் இதுக்கும் சுரங்க வழி அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. ரஃபாவுல வந்துடலாம். ரஃபா வழியில இல்ல, கீழே சுரங்க வழி, சுரங்க வழி எந்த ரூட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்க இருக்கீங்க கண்டுபிடிக்க முடியல, அந்த பக்கம் போக முடியல.
இப்போ உணவுலாம் அங்கே தண்ணி கிடைக்கலன்னு சொல்றாங்கல்ல, பொதுமக்களுக்கு கிடைக்கலன்னா ராணுவம் எப்படி போரிட முடியும்? ஹமாஸுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு தான் கிடைச்சிட்டு இருக்கு. அவன் எப்படி அப்ப இருக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா எகிப்துல எடுத்துட்டு வந்துடுறாங்க. எங்க இருந்தா வருது வருது. வருது. அதே மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எகிப்து வழியாக நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. வெளிநாட்டு ஆட்கள்லாம் ஏமன்ல இருந்து கூட ஒரு நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்றாங்க. 2 லட்சங்கிறது ஈரான் சொல்றதுனால அபிஷியல் காணொலி. அதான் அபிஷியலா அவங்க பாலஸ்தீனர்ல இருக்க மாட்டாங்க. ஆனா 2 லட்சம் பேர் இருக்கலாம். எல்லாம் ரெடியா இருக்காங்களோ? அவங்க வர்ற வழி இருக்கு. யமன்ல வந்து அப்படி சபதம்லாம் எடுத்தாங்க. நாங்க உள்ள நுழைஞ்சு நாங்க களத்துல நாங்களும் போராடுவோம்னு அவங்க ஒரு சபதம் எடுத்து ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்களே இறங்குவோம்னு சொல்லி. அந்த ஒரு இதை செயல்படுத்துற விதமாக அவங்க அப்படி ஈஜிப்ட் வழியா வந்து உள்ள ஈஜிப்ட்ல தான் வந்து பாதை இருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய பாதை இருக்கு. அது அப்ப ஈஜிப்ட் அரசாங்கமும் ரகசியமா ஆதரவு கொடுக்கும். கொஞ்சம் அடக்காம இருக்கலாம். தெரியாது மக்கள் கொதிச்சு கொடுக்கலாம். ஆமா, எங்களுக்கு தெரியாத மாதிரி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா ஜோர்டான்ல இருந்து வர வாய்ப்பு இருக்குல்ல? ஜோர்டான் வந்து துரோகியவன். இவன் எகிப்து வந்து கொஞ்சம் அப்படி எகிப்தும் கத்தார் மட்டும் இல்ல. ஜோர்டான்ல துரோகியா இருந்தாலும் மக்கள் ஆதரவு இருக்குல்ல? மக்கள் ஆதரவு மட்டும் இல்லாம ஜோர்டானுடைய மிலிட்டரியும் ரகசியமா ஆதரவு. ஜோர்டான்ல தாக்குனாங்கல்ல, ஜோர்டான் மக்கள் போய் அமெரிக்க தளத்துல போய் தாக்கி இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு செய்வாங்களே தவிர ஒரு சுரங்கம் வழியாக வருவதுங்கும் போது கவர்மெண்ட் தடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் நமக்கு தெரியாம இருந்துக்கிறோம் எகிப்து. அப்ப ஹமாஸுக்கு வந்து எகிப்து மேலையும் கத்தார் மேலையும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. எல்லா அரபு நாடுகளும் எங்களுக்கு துணையா இருந்தாலும் இவங்க இந்த பொருளாதாரம்லாம் கத்தார் தான் கொடுக்குறான். ஆமா, பெரிய அளவுல கொடுக்குறான். ரஷ்யா ஏற்றுக்கொண்டாலும் அவனால அது இஸ்ரேலுக்கும் தெரியும். தெரியும். அது மாதிரி இந்த எகிப்து என்ன செய்யறான்னு கேட்டா பல வகையில இவங்களோட முழுசா நேரடியா சப்போர்ட் பண்ணாட்டாலும் அவங்க உணவுகள் கிடைக்கணும் போகணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள என்னென்ன வேணும் அனைத்துமே கிடைக்கும். இப்ப இப்படி போகும்போது இஸ்ரேலுடைய இந்த இப்ப நம்ம வந்து முதல்ல கசாவை பத்தி தான் பேசுறோம். இஸ்ரேலை பத்தி ஈரானை பத்தி பேசல. இப்ப ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய ஜிஹாதி குரூப் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க நீங்க சொல்றீங்க இந்த இஸ்லாமிய அந்த போராளிகள் அனைவரும் சேருகிற போது இன்னும் ஒரு வலுவான நிலையைத்தான் அடையும் ஹமாஸ். எப்படி பாக்குறீங்க? அதாவது சொல்ற மாதிரி அந்த சுரங்கத்துல டனலுடைய வரும்போது வரலாம். அதாவது வலுவான நிலைன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு நாடாக, ஒரு படையாக, ஒரு விமானத்தளம் இதெல்லாம் வைத்து கொண்டு இருந்தார்கள்னா வலுவடையும். ஆமா, இவங்க அண்டர்கிரவுண்ட்ல இருக்கும்போது அவங்க கொண்டு போறாங்க. இவங்க அது மாதிரி இவங்க போய் கொண்டு போட முடியாது. தளம் கிடையாது. அதனால வலுவுன்னு சொன்னா நோஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி செய்யலாமே தவிர. நீங்க சொல்றீங்க நம்ம மக்களுக்கு விளங்குறத நான் கொஞ்சம் குறுக்கிட்டு கேட்கறேன். இப்ப அவங்களும் 18 வயசு 20 வயசு 21 வயசு பையங்க தான் நிறைய பேர் சாவுறாங்க. ஆமா, சாவுறாங்க. அதுல இஸ்ரேல்ல. ஆமா, அவங்களும் பெரிய ட்ரைனிங் இல்லையோ அப்படின்ட்டு செய்தி வருது. ட்ரைனிங் இல்லாம தான் அந்த ட்ரைனிங் உள்ளவங்கலாம் முடிச்சுட்டானுவ. ட்ரைனிங்ல இருந்தாலும் எடுத்து கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. அவங்களும் போதிய பயிற்சி இல்லாத தான் இப்ப இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. இவங்க என்னதான் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டாந்து கொடுத்தாலும் இயக்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சாதான் அதை கூட ஜெயிக்க முடியும். அதுக்குரிய அந்த ஒரு உத்வேகமும் இல்லை, அந்த அறிவும் கிடையாது இஸ்ரேலுக்கு. நிறைய அடிபட்டு சாவருக்கு அதான் காரணம். ஆயுத பலங்கள் இருக்குது. ஆயுத பலம் இருந்தாலும் அவன் வந்து வாழ்வாசாவான்னு போராடிட்டு இருக்கிறான். இவங்க ஊதியத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பணத்துக்கு உயிரை கொடுக்க தயாரா இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க நிக்க முடியாது. ஆனா பலமா இருக்குமே தவிர நம்ம இதை இஸ்ரேலை எதிர்த்து நின்று ஒரு நாடாக போர் செய்யற அளவுக்கு அது முடியாது. அந்த சக்தி இல்லை, அந்த அமைப்பு இல்லையில, அந்த அமைப்பு இல்லாம இருக்குது. அதனாலதான் அந்த இவ்வளவு 2 லட்சம் பேர் வந்தாலும் போருடைய முறை இப்படிதான் இருக்கும். இப்போ முறைகளுக்கு இறுதியாக ஒரு கேள்வி இந்த டாபிக்ல. திரு ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து பாக்குறீங்க. ஒரு யூகமான ஒரு கேள்வி, ஸ்பெகுலேஷன். ராணுவ புரட்சி வரலாம், மக்கள் புரட்சி வரலாம், குண்டுகளை போடலாம். இதற்கான 2 ஸ்டேட் சொல்யூஷன் பலஸ்தீன் இன்னைக்கு அதுதான் முக்கியம். இஸ்ரேல் ஈரான், அதாவது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஓப்பனா சொல்றாங்க. இங்கிலாந்து ஆதரவு கொடுக்கணும்னு குரல் வருது. ஒரு லெவலுக்கு மேல பலஸ்தீனத்துடைய சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? தனி நாடா அவருக்கு? தனி நாடா. ஆமா, அதை நோக்கி தானே வரும் கடைசியா. இப்ப 2 ஸ்டேட்டுங்கிறது அமெரிக்காவை தவிர எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. 2 நாடுங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவும் கொள்கை அளவுல ஏத்துக்கிட்டான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஹமாஸ் அல்லாதவர்களை கொண்டு அது அமையணுங்கிறான். அவனும் வந்துட்டான். 2 ஸ்டேட்டுங்கிறது வந்துட்டான். ஹமாஸ் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அவங்க அங்க உள்ள பாலஸ்தீன பொம்மை அரசாங்கம் இருக்குல்ல, அவங்க கையில கொடுப்போங்கிற மாதிரி டைப் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவனும் இந்த 2 நாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டான். இஸ்ரேலை தவிர
எல்லாருமே 2 நாடு கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அமெரிக்கா மட்டும் எப்படி ஏற்றுக்கிறான்னு கேட்டால், அப்போ ஹமாஸ் இல்லாத 2 நாடு, ஹமாஸ் அதில் அந்த ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடாது, அது இல்லாதவங்க கையில் பிரிக்கிச்சு கொடுக்குற மாதிரி 2 ஸ்டேட் வரணும். அப்போ ஹமாஸ் ஆயுதத்தெல்லாம் போடணும், நாங்கள் ஒரு தனி நாடாக்கி கொடுப்போங்கிற அளவுக்கு அது ஏமாத்துறதுக்கோ எதுக்கோ அந்த கொள்கையை சொல்கிறான், அமெரிக்கா சொல்கிறான். மற்ற நாடுகள்லாம் மனப்பூர்வமாகவே 2 நாடுங்கிறத ஒத்துக்கிறாங்க. பாதுகாப்பு சபையில் வந்தாலும் இந்த வீட்டை போதுமா வீட்டை போட்டு அதை அடித்து தள்ளிடுறானே, அதனால அது அமையாமல் இருக்கே தவிர அது 2 நாடுங்கிறது தான் இறுதி தீர்வாக இருக்கும். ஆனால் இந்த ஈரான் இன்னொரு வாரத்துக்கு அந்த தாக்குதலை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா 2 நாடு அப்போ வந்துருக்கு. இந்த 12 25 ஆக்கியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருக்கு. இல்லை அப்படிதான் சொல்றாங்க, நீங்க சொன்னாலும் அப்படிதான் செய்தி வருது. கூட ஒரு 4 நாள் இருந்தா கூட சிக்கல, 4 நாள் இருந்தா கூட அது முடிஞ்சு போயிருக்கு. எப்படி அவ்வளவு வல்லமையா வந்தாங்க இதுக்கு? ஈரான் சாப்பாடு இல்ல, எல்லாமே எப்படி இல்லைங்க, சாப்பாடு இல்லைன்றதெல்லாம் இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டது, பொருளாதார தடை அப்படின்னு நினைக்கிறது. அவங்ககிட்ட வந்து கேஸும் பெட்ரோலும் இருக்குது, பெரிய அளவுல இருக்குது. அதை வந்து இவன் வாங்கக்கூடாதுன்னு இவன் சொன்னாலும் வாங்கக்கூடிய நாடுகள் வந்து சைனா வாங்குறான்ட்டு, சைனா மொத்தமா அங்கதான் வாங்குறாங்க போது உலக மக்கள் தொகையில காவாசி அவன். சைனாங்கிறது 140 கோடி பேர் இருக்கிறான். நீ 100 நாடு சேர்றது 1 நாடும் சரி, அவன் சைனாங்கிற 1 நாடு வாங்கினால போது நீ 50 நாடு புறக்கணிச்சாலும் அவனுக்கு பெரிய லாஸ். 50 கோடி சரி 5 லட்சக்கணக்கில் எல்லாம் இருக்கு நாடு, 50 லட்சம் 30 லட்சம் அப்படிதான் இருக்கு. 140 கோடி எங்க இருக்குது? அது மாதிரி என்ன செய்ய, இஸ்ரேலே 90 லட்சம் தானே, 90 லட்சம் தான் இருக்கான். சைனா 150 கோடி. அப்ப எவ்வளவு பக்கம் நேரத்தை போய் புறக்கணிச்சு என்ன செய்ய முடியும்? 150 இஸ்ரேல் சேர்ந்து ஒரு சைனா. அப்ப அவ்வளவு நாடு வாங்குறான். அப்ப சைனா என்ன செய்யறான், கேஸ் இதெல்லாம் வாங்குறான் ஒண்ணு. அதே மாதிரி வந்து இந்தியாவும் வாங்குறாங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது பாதி உலகமாச்சு போயிடும். பாதி உலகம் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்தா 100 கோடி பாதி உலகமாச்சு. மக்கள் தொகையில பாதி உலகம் முடிவு. பாதி உலகம் வாங்கல என்ன பொருளாதார தடை? அவனுக்கு ஒரு கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பணம் குவியுது, அவனுக்கு குவியுது. பணத்துக்கு பஞ்சாயத்தை இவ்வளவு தயாரிக்கிற காரணமே வந்து இவங்களுடைய இந்த பொருளாதார புறக்கணிப்புனால கடுகளவு பாதிப்பு அவனுக்கு ஏற்படலை. ஆனா அவனுடைய அறிவு இருக்குல்ல, அறிவு இருக்க பேர் தானே எல்லாம் செய்ய முடியுது. ஆமா, அறிவு ரொம்ப அறிவாளிகள் தான். ஏன்னா ஒரு சின்ன குறுக்கிட்டு ரஷ்யாவுக்கு அவங்க அந்த உக்ரைன் போர்ல பெரிய அளவுல அவங்களுடைய ட்ரோன்கள் தான் வெற்றி பெற அமெரிக்கா பயப்பட சொல்லி. ஆமா, இவங்க எல்லாமே இவங்க தான் சப்ளை பண்றாங்க. ஈரான் தான் ரஷ்யாவுக்கு உதவி செய்யுது, பாரசியம். ஆமா, அந்த ஏவுகணை பேர்லாம் வந்து பாரசி பேரை தான் இருக்கும், ஷாஹித் இந்த மாதிரி பேர், ஷாஹித் எல்லாம் பாரசி இவங்களுடைய பேர், ஈரான் பேர் தான் அது. இவங்களுடைய ஏவுகணைகளை கொடுத்து தான் உக்ரைன் அடிக்கிறாங்க. சரி, இவ்வளவு நேரம் வந்து நம்ம சுருக்கமா தான் பேசணும். சமகால நிகழும் போது எந்த மாதிரி போகுது, என்ன மாதிரி நடக்கலாம், இப்ப நாம ஒரு மொத்தமா பேசணும். இந்த செய்தியில் அப்படி சொன்னதை விட ஒரு பெர்சனல் கான்செப்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த செய்திகளை தொடர்ந்து பேசுவோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.